Hey guys, welcome back to the channel. இந்த எபிசோடில் நம்ம வந்து ஒரு கேமராவில் இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். iOS 15 ரீசெண்டாக வந்து ஆப்பிள் லான்ச் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் 7-8 months ஆச்சு. ஸோ 15.4 15 அதுமாரி நிறைய வந்துட்டுருக்கு அப்டேட்ஸ்லாம். ஸோ அந்த அப்டேட்ஸில் நம்ம வந்து கேமராவுக்கு என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். லைடர் ஸ்கேனர் பார்த்தீங்களா, அதுலேருந்து எப்படி லைட் பிளிங்க் ஆகுதுன்ட்டு சூப்பராக இருக்குது பார்க்க. நல்ல ஒரு வியூ. ஸோ நம்ம டிப்ஸ்குள்ளே இறங்கிடலாம். ஸோ டிப் நம்பர் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஃபோனோட கேமரா யூஸில் வந்து ரொம்ப பேசிக்காக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஸோ வந்து இப்போ வந்து செட்டிங்ஸ் இதில் மெயினாக இருக்க செட்டிங்ஸில் கொண்டு வரதுக்கு மேலே ஒரு ஏரோ மாரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிம்பிளாக இருக்கும் அஸ்தட்டிக்காக. அது கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து நம்மளுக்கு வந்து எல்லா ஆப்ஷன்ஸும் காட்டும். என்னென்ன ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம இதை வந்து அவ்வளோ தூரம் ரீச் பண்ணாமல் நடுவில் இருக்க ஸ்க்ரீன் வந்து ஸ்வைப் அப் பண்ணாலே போதும். ஸோ இது வந்து ஃபோட்டோகிராஃபிக் ஸ்டைல்ஸ் iPhone 13 மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த எல்லா ஆப்ஷன்ஸும் நம்ம வந்து இதில் பார்த்துக்கலாம். எல்லா ஆப்ஷன்ஸும் இதில் வந்து டிஸ்பிளே ஆயிரும். ஸோ ஒன்றும் நம்ம வந்து வீடியோக்கு வந்துடலாம் அடுத்தது. ஸோ இந்த எக்ஸ்போஷர் கண்ட்ரோல்ஸ் அதேமாரி இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போஷர் கண்ட்ரோல்ஸ் அதில் எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரியும். ஸ்வைப் அப் பண்ணி டாப் கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோ மோட் இருக்குல்ல, இந்த ப்ரோரெஸ் வீடியோ ரெக்கார்டிங் வந்து iPhone 13 Pro மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அது கிடைக்கும் உங்களுக்கு. அதேமாரி மேலேயும் வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதேமாரி இந்தாண்ட சைடு பார்த்தீங்கன்னா இல்லை ரைட் சைடில் டாப்பில் வந்து நம்மளுக்கு ரெசல்யூஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. iPhone 11 அண்ட் அபோவில் இது இருக்கும். ஸோ HD 30 ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம மாற்றிக்கலாம், எத்தனை ஃப்ரேம்ஸ் வேணுமோ எந்த குவாலிட்டியில் வேணும் அப்படின்ட்டு. இது ஒரு நீட்டான ஃபீச்சர். பாருங்களேன், உங்களுக்கு அந்த கார்னரில் தெரியும், இங்கேயும் ஒரு லைட் எரியுது ஃப்ரண்ட்டில். ப்ராக்சிமிட்டி சென்சராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்பிள் பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் லைட்ஸ் தான் நிறைய இருக்குது. நம்ம கண்ணுக்கு தெரியாது, பட் தென் கேமராவில் பார்க்குறது தான் தெரியுது. ஸோ அடுத்த டிப்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் வந்து வீடியோ நம்ம கிளிக் பண்ணி மேலே ஸ்வைப் பண்ணால் ஜூம் ஆகும். இது நம்ம வந்து ஸ்னாப்சாட், இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் பார்த்துருக்கோம். இப்போ தான் வந்து ஆப்பிள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. லென்ஸ் கூட ஸ்விட்ச் பண்ணது பாருங்கள். 0.5 லென்ஸ்க்கு இப்போ வந்துருச்சு. மெயின் லென்ஸ் அப்புறம் டெலிஃபோட்டோ. ஸோ ஸ்வைப் அப் பண்ணால் ஜூம் ஆகும், ஸ்வைப் டவுன் பண்ணால் வந்து ஜூம் அவுட் ஆகும். பிக்சல்ஸ்லாம் அப்படி தெரியுது. ஓகே. ஸோ இன்னொரு வீடியோ ஃபீச்சர்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வால்யூம் அப் தெரியும்ல. ஸோ வால்யூம் டவுன் வந்து நம்ம ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணால் வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம வால்யூம் டவுன் ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணால் வீடியோ ரெக்கார்ட் ஆகும். ஸோ இதே வந்து நம்ம வால்யூம் அப் ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணால் கேமரா ஆப்குள்ளே வந்து ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணால் பர்ஸ்ட்டில் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கும். ஸோ பர்ஸ்ட்டில் ஃபோட்டோஸ் எடுக்கிற அப்பு கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ மேலே காட்டுது பாருங்கள், 31 ஃபோட்டோ பர்ஸ்ட் ஃபோட்டோ எடுத்திருக்கு. ஸோ வால்யூம் அப் வச்சு நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ரோ. ஸோ மேக்ரோ வந்து நம்ம iPhone 13 புதுசாக கொண்டு வந்துருந்தாங்க. ஸோ கீழே வந்து பூ மாரி ஒரு சிம்பிள் போட்டு லைட் செய்து பாருங்கள் எல்லோ கலரில், அதான் இண்டிகேட்டர். ஸோ மேக்ரோ மோட் வந்து ஆன் ஆகிடுச்சுன்னா அது இண்டிகேட் ஆகும். அது தேவையான நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலாக ஒரு கிளிக் எடுப்போம், இந்த மெஷர் ஆப் வந்து ஒரு ஃபோட்டோ எடுப்போம், எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு பார்க்கலாம். ஃபோக்கஸ் ஆக்சி எடுத்தாச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒரு பிக்சலோடைய டீட்டெயிலாக தெரியும். பாருங்களேன், நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். மொத்தம் 428 மில்லியன் பிக்சல்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே நீங்கள் கவுண்ட் பண்ணலாம் போல். நம்ப முடியுது, அது வந்து நம்ம ஒரு ஃபோனில் எடுத்த ஃபோட்டோ ஒரு பிக்சலையும் மைக்ரோஸ்கோப் வச்சு ஜூம் பண்ணுறமே ஜூம் பண்ண முடியுது. நான் இன்னொரு பிக் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதையும் நான் இப்போ ரிவ்யூ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்து பார்த்தேன். பாருங்களேன் எப்படி தெரியுதுன்ட்டு. இது நம்ம வால்பேப்பர் வச்சா கூட சூப்பராக இருக்கும் போல், செம அஸ்தட்டிக்காக இருக்குது. என்னன்னு தெரியுது, அந்த வால்பேப்பர் இருக்க லைன்ஸ் தான் அது. ஸோ அவ்வளோ க்ளோஸ்அப் எடுத்ததுனால அப்படி இருக்குது. அவ்வளோதாங்க. ஸோ அந்த போர்ட்ரேட்டில் நமக்கு தெரியும், அந்த போர்ட்ரேட்டில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு தெரியும். அந்த மோட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், எந்த மாதிரி லைட்டிங் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம போர்ட்ரேட்டில் இன்னொரு ஆப்ஷன் கூட வந்திருக்காங்க. 1xல வந்து நம்ம வந்து நைட் மோட் எடுக்கலாம் தெரியுமா. ஸோ நைட் மோடில் ஃபோட்டோஸ் எடுத்து இப்போ காட்டுறது பாருங்கள் கீழே. ஸோ எவ்வளோ டார்க்காக இருக்கோ இடம், அதுக்கேற்ற மாதிரி இந்த டாகிள் கீழே பாப் ஆகும். ஸோ இப்போ டார்க்காக இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா அந்த டாகிள் பாப் ஆகிருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணி ஃபோட்டோ வந்து எடுத்துரும், ப்ராசஸ் ஆகும். ஸோ இது வந்து போர்ட்ரேட் மோட் நைட் மோடில் கூட எடுக்கலாம். இந்த ஆப்ஷன் இப்போ தான் கொண்டு வந்துருந்தாங்க. ஸோ அதான் கைஸ், இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களோட டெய்லி யூஸுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ ஒரு டிவைஸுக்கு ஒரு ஃபீச்சர் இருக்கும். இந்த டிவைஸ் வந்து இப்போது கரண்ட்டாக வந்து iPhone 11லேருந்து 13 வரைக்கும் நான் காமிச்ச எல்லா ஃபீச்சரும் இருக்கும், மேக்ரோ ஃபீச்சர் தவிர. ஸோ எடிட் பண்ணுறதுக்குலாம் இதுமாதிரி எடிட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் பேசிக்ஸ். ஸோ
ஃபோட்டோ எடிட் பண்ணுறதுக்கு எடிட்டர் ஆப்பிளோட டிஃபால்ட் எடிட்டர் சூப்பரா இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ். அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். எப்படி தான் அந்த லைட் வருதோ தெரியல. வேற லெவல்ல இருக்கு. இல்ல? அப்படியே ஸ்கேன் பண்ணி பாரேன் லைடார். வேற லெவல்ல இருக்குப்பா. ம்.